திருச்சிற்றம்பலம். கள்ளார்ந்த பூங்கொன்றை என்ற திருப்புள்ளிருக்கு வேலூர் என்ற தலத்தினுடைய திருஞான சம்பந்தருடைய பதிகத்தில் இப்பொழுது மூன்றாவது பாடலுக்கான விளக்கத்தை நாம் சிந்திக்கலாம். முதல்ல பாடலை நாம் வாசிப்போம். வாசநலம் செய்து இமையோர் நாடோறும் மலர்தூவ ஈசன் எம்பெருமானார் இனிதாக உறையுமிடம் யோசனை போய் பூக்கொணர்ந்து அங்கு ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து இனிது இருந்தான் புள்ளிருக்கு வேலூரே. இங்கேயும் யார் இறைவனை எப்படி வழிபட்டனர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, வாச நலம் செய்து. வாச அப்படின்னு சொன்னால் நறுமணங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த நறுமணங்கள் அப்படிங்கிற போது இறைவனுக்கு சந்தனம், குங்கிலியம் முதலான வாசனை பொருட்கள் அப்படிங்கிறது இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான உண்டு. குங்கிலிய கலைய நாயனார் என்று ஒரு நாயனார் இருந்தார் அப்படின்னு நம்ம 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம். அது ஒன்றே அவருக்கு ஒரு இறை வழிபாடாக செய்து கொண்டிருந்தார். இறைவனுக்கு குங்கிலியம் போடுவது அப்படின்னு அப்படியே அந்த சிவபெருமானுடைய அந்த இது கற்ப கிரகம் இருக்கு இல்லையா, அது அப்படியே வாசம் மிகுந்ததாக இருக்கணும் அப்படின்னு சிவபெருமானுக்கு அந்த வாசனை பிடிக்கும். அதே மாதிரி சந்தனம் அரைத்து தருவது அப்படிங்கிறதையே ஒரு வழிபாடாக செய்து கொண்டிருந்தார் ஒரு நாயன்மார். மதுரையில் நம்ம பார்க்குறோம். இப்போவும் கூட அந்த சந்தனக்கல் இருக்குது. நாம் யார் வேணும்னாலும் போய் அரைச்சி இறைவனுக்காக அங்கே வைக்கலாம், அதை சேர்த்து கொள்வார்கள் அப்படின்னு எல்லாம் பார்க்குறோம். இப்போ வாச நலம் செய்து நம்ம பூமியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். வாச நலம் செய்து இமையோர்னு சொன்னால் தேவர்கள்னு அர்த்தம். இங்கே நாம் முதலையே சொன்னேன் யாரெல்லாம் வழிபட்டார்கள் அப்படின்னு. சூரியன் வழிபட்டிருக்கிறார், அங்காரகன் வழிபட்டிருக்கிறார், இதெல்லாம் சொன்னேன் நான். இந்த சூரியன் அங்காரகன்லாம் தேவர்கள் தான். இவர்கள் மட்டும் இல்லை, இந்திரன் வழிபட்டிருக்கிறார், மகாவிஷ்ணு வழிபட்டிருக்கிறார், பிரம்மா வழிபட்டிருக்கிறார். இப்படி நிறைய தேவர்கள் இந்த பெருமானை வழிபட்டிருக்கிறார்கள். எப்படி வழிபட்டார்கள் அப்படின்னா, நாள்தோறும் மலர் தூவ. நாடோறும்னு இருக்கு இல்லையா, அது நாள் ப்ளஸ் தோறும், நாடோறும். நாள்தோறும் ஒரு நாள் கூட விடமாட்டாங்களாம். இன்றைக்கி எனக்கு போர் அடிக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் போய் மலர்லாம் என்னால் பறித்து கொண்டு வர முடியாது, யார் உட்காந்து கட்டுறது அப்படிலாம் சோம்பேறித்தனமே கிடையாது அவர்களுக்கு. ஏனென்றால் இறைவனை தொழ வேண்டும் அப்படின்னா அவ்வளவு ஆசை. இவர் ஞாபகரசர் கேட்டது மாதிரி, இந்த கை எதுக்கு இருக்குது அப்படின்னா, இறைவனுக்கு பூக்கட்டி போடுவதற்கல்லாமல் உனக்கு அந்த கை இருந்து என்னப்பா பயன் என்று கேட்டார் இல்லையா திரு அங்கமாலையில். அது மாதிரி அவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம நினைக்கலாம், ஏன் அங்கேயே பக்கத்தில் தானே கைலாயம் இருக்கிறது, அவர் அப்படியே இந்திரன் அங்கேருந்தே பூஜை பண்ணலாமே, இதுக்கு எதுக்கு அங்கேருந்து இங்கே பூமிக்கு வரணும்னா. இறைவனை வழிபட்டு அதனால் ஆனந்தப்படக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு என்பது பூமியில் தான் அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பூமியில் தான் நாம் இந்த இறை வழிபாடு என்பதனுடைய முழுமையான பலனை நாம் பெற முடியும். இது அவர்களுக்கு தெரிந்திருந்த காரணத்தினால தான், ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் பூமியில் இருக்கக்கூடிய இந்த இறைவனுக்கு அவர்கள் வழிபடுகிறார்கள். இதுதான் கர்ம பூமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பூமியைத்தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை வழிபடுவது என்பது தேவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் அப்படின்னு நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கூட சில கோவில்கள்லாம் இந்திரன் பூஜை செய்கிறார், இந்த நாளுக்கு இந்த திதிக்கு அவர் வருவார், பூஜை செய்வார், இந்த நட்சத்திரத்தில் அவர் வருவார் என்பதெல்லாம் அந்த கோவில் தலைவர்களார்கள் நிறைய இதில் நம்ம படிக்கிறோம். அது மாதிரி அவர்கள் இமையோர்னு சொன்னால் எல்லா தேவர்கள் அனைவரும் இப்படி நாள்தோறும் அந்த இறைவனை பூஜை செய்கிறார்கள். ஈசன் எம்பெருமானார் இனிதாக உறையும் இடம். இவ்வளவு நல்ல பூஜை பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க. அப்போ இனிமையாக தானே இருக்கும், பகவானுடைய மனமானது இனிமையாக இருக்கும். ஈசன் எம்பெருமானார் இனிதாக உறையும் இடம். இங்கே இன்னும் 2 பேர் பூஜை பண்ணியிருக்காங்க. அவங்க யார் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நான் முன்னாடியே சொன்னேன், சடாயு சம்பாதி இவர்கள் இருவரும் தான் இந்த இடத்தில் வழிபட்ட அந்த பறவை இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னேன். யோசனை போய் பூக்கொணர்ந்து அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம யோசனைன்னு சொன்ன உடனே ஏதோ யோசித்து போவாங்க போல இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது.
யோசனைனா ஒரு அளவு, அதாவது யோஜனைன்னு சொல்லுவோம். அது இங்கே வந்து ஜ இல்லாமல் ச போட்டிருக்கு, அவ்வளோதான். யோஜனை அப்படின்னு சொன்னால், ஒரு யோசனை அப்படின்னு சொன்னால் அது ஒரு சுமாராக ஒரு 10 மைல் தூரம் இருக்கும். இந்த புள்ளிருக்கு வேலூரிலிருந்து ஒரு யோஜனை தூரம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 மைல் தூரத்தில் போய் பூக்கொணர்ந்து அங்கே போய் பூக்களை பறித்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு. இந்த மணிமேகலை காப்பியம் இருக்கிறது இல்லையா, அதில் வந்து பூம்புகார் அப்படிங்கிற அந்த ஊரில், அதுதான் இந்த புள்ளிருக்கு வேலூரிலிருந்து 10 மைல் தூரத்தில் இருக்கக்கூடியது அந்த காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய அந்த பூம்புகார் தான். அந்த பூம்புகாரில் இந்த சம்பாதி ஒரு வனத்தை அமைத்திருக்கிறார். சம்பாதி வனம் என்று ஒரு பகுதி இருந்ததாக மணிமேகலை என்ற காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல திருஞான சம்பந்த பெருமான் அந்த யோசனை போய் பூக்கொணர்ந்து என்று சொல்வது அப்படிங்கிறது, அந்த காவிரி பூம்பட்டினத்துக்கு போய் தினமும் பூக்களை எடுத்துக்கொண்டு வந்து பறித்து கொண்டு வந்து ஒரு நாளும் ஒழியாமே, எப்படி இமையோர் நாள்தோறும் மலர் தூவுகிறார்களோ அதுபோல இந்த சம்பாதியும் ஜடாயுவுமே கூட ஒரு நாளும் ஒழியாமை, ஒழியாமைன்னா ஒரு நாள் கூட விடாம என்று அர்த்தம். ஒரு நாள் கூட விடாமல் பூசனை செய்து இந்த இறைவனை வழிபட்டு இனிது இருந்தான் புள்ளிருக்கு வேலூரே, அவர்கள் இங்கு இனிதாக இங்கு இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு. இது வந்து சம்பாயுவை மட்டும் சொல்வதாக கூட நாம் எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் இருந்தான் அப்படின்னு ஒருமையில் தான் போட்டிருக்காரு. அதனால் சம்பாதி வந்து சம்பாதி வனத்திலிருந்து பூக்களை பறித்து கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பூஜை செய்தார் என்ற ஒரு நிகழ்வை அவர் இங்கே பதிவு செய்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். நிறைய இப்படி பாடல்களை நாம் தனித்தனியாக பிரித்து அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ளும் பொழுது நிறைய புராண இதிகாச விஷயங்களையும் நமக்கு அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் இந்த பதிகங்கள் மூலமாக அப்படின்னு நமக்கு தெரியுது. மேற்கொண்டு அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை நாம் அடுத்த பதிவில் சிந்திக்கலாம். ஓம் நம சிவாய.